All right. So, hello guys. First of all, good day to you all. All right. So this is the thing. So I know that this time is too late. You just need to prepare yourself regarding the my MS Access, right? So இப்போ நாம வந்து இந்த MS Access சம்பந்தமா விடுபட்ட விஷயங்கள் and you know that right நீங்க ரெடி ஆக வேண்டிய கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த MS Access ஓவரால் ஒரு செட்டப்பா ஒரு வீடியோவா நான் இதுல லைக் செஞ்சு காட்டுறேன். லைக் அதை கோ த்ரூ பண்ணிட்டு தென் டூ யூ எக்ஸாம்ஸ். ஸோ இது எம்எஸ்ஓ ஆக்களுக்கான ஒரு வீடியோ. லைக் ஃபர்ஸ்ட் திங், ஸோ வடிவா கவனமாக கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது விஷயம் மேபி லைக் ஒரு ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் சொன்னா முதலாவது விஷயம் இதுல கதைச்சிருக்காங்க. வாட்ஸ் தட்? ஸோ ஸோ கஸ்டமர் டீடைல்ஸ் என்ற ஒரு விஷயம் வேணும். ஸோ கிரியேட் டேட்டா பேஸ் கோல்டு கஸ்டமர் டீடைல்ஸ் என்ற ஒரு பேர்ல பேர் உண்டு. லைக் அப்போ உங்களுக்கு விளங்கணும் ஸ்பேஸோ அல்லது இந்த லைக் என்ன சொல்றது ஒரு விதமான கைண்ட் ஆஃப் இந்த நேம் இந்த மாதிரி பேர்களோ வைக்கக்கூடாது. இதெல்லாம் நான் செஞ்சு காட்டணும் உங்களுக்கு. முதல் விஷயம் டேட்டா பேஸை பண்ணணும், கிரியேட் பண்ணணும். அப்போ யூ நோ தட் ஃபர்ஸ்ட்டாக நம்ம செய்ய வேண்டிய வேலை ஸ்டார்ட் போகிறது. ஸ்டார்ட்ல வந்து நாம எம்எஸ் அக்சஸ் என்று நம்ம கொடுக்கலாம் அல்லது அக்சஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் 2010 இருக்கலாம், 13 இருக்கலாம், 16 இருக்கலாம், whatever it is, லைக் எது அவைலபிளாக இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்க. மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் நான் இப்போ 2010 வச்சிருக்கேன். ஆஸ் பர் யூர் சிலபஸ் லைக் 10 வச்சிருக்கேன். தட்ஸ் இட், ரைட்? ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் ஓப்பன் ரைட். அது சில டைம் லோட் ஆகி இப்படி கெதர் பண்ணி வரும், வெயிட் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை, ரைட்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதில் கேள்வி வரும், நான் விளங்கப்படுத்துறேன். ஸோ பேசிக்காக சொன்னால் இதில் முதலாவது ஸ்டெப் சொல்லியிருக்காங்க, கஸ்டமர் டீடைல்ஸ் என்ற பேரில் ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கு பிறகு அதில் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ யூ நோ தட் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது சரி வந்துட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம். ஸோ டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது என்ன? ஒரு டேபிள், ஸோ ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ், குவாரி. ஸோ இது அந்த குவாரி பேர், இந்த குவாரி அண்ட் டேபிள் இந்த விஷயத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் இங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி கேட்க போறோம். ஸோ இதுல ஜஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய வேலை அப்போ கஸ்டமர் டீடைல்ஸ் டேட்டா பேஸை கிரியேட் பண்ண வேண்டியது. அப்போ நான் இதுல போறேன் பிளாங்க் டேட்டா பேஸ். யூ நோ தட் பிளாங்க் டேட்டா பேஸ் ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். ஸோ பிளாங்க் டேட்டா பேஸ் ஒரு கான்செப்ட், ரைட்? ஸோ ஜூம் இன் தட். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ பிளாங்க் டேட்டா பேஸ் இந்த விஷயத்தை நான் கிரியேட் பண்றேன், ரைட்? உங்களுக்கு சில டைம் ஜூம் மீட்டிங்கிறதெல்லாம் நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம், அதனால கணக்கு பிரச்சனை இல்லை. லைக் திஸ் த திங். ஸோ அப்போ விஷயம் சொன்னா இப்போ பிளாங்க் டேட்டா பேஸ் இந்த கான்செப்டை கிரியேட் பண்றேன் அண்ட் கிளிக் பண்றேன். இங்க நம்ம பேர் வைக்கிறோம், வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. ஸோ இங்க தான் நம்ம பேர் வைக்கணும். ஸோ பேர்ல வந்து கஸ்டமர் டீடைல்ஸ் பேர் வைக்கணும், ரைட்? ஸோ கஸ்டமர் டீடைல்ஸ் அப்போ நான் CUSTOME கஸ்டமர் டீடைல்ஸ். நான் ஸ்பேஸ் எல்லாம் விடுறது இல்லை, ஸ்பேஸ் விடவும் கூடாது. கஸ்டமர் டீடைல்ஸ் வேணுமெண்டா ஒரு 2 3 சொல் பாவிக்கிறீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சொல்லிட முதல் எழுத்து கேபிட்டலா போடுங்க. ஸோ கஸ்டமர் டீடைல்ஸ் ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுங்க. திஸ் த திங். ஸோ இப்படி டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டா இதுதான் முதல் விஷயம். அப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணதுக்கான கன்செப்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதுல இருக்கிற முதல் கன்செப்டுகள் இந்த ஸோ ஹோம் கன்செப்ட், கிரியேட் எக்ஸ்டர்னல் டேட்டா, டேட்டாபேஸ் டூல்ஸ். இதுதான் மெனு. யூ நோ த டேப் போ மெனு. மேல இருக்குது டைட்டில் பார் அண்ட் இது எக்ஸஸ் குயிக் எக்ஸஸ் டூல் பார் அண்ட் இது ரிபன் அண்ட் திஸ் த பிளேஸ் வேர் யூ கேன் ஆல் த என்ன சொல்ற டிசைன் பண்ற விஷயம். டேபிள் கிரியேட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ரைட்? ஸோ அப்போ ஆல்ரெடி ஸோ இதுல வந்து ஒரு கன்செப்ட் இருக்குது. கஸ் இன்ஃபோன்ற பேர்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். தென் இந்த டேபிள் அண்ட் ஆர்டர் என்ற டேபிள் அண்ட் ஆர்டர் டீடைல்ஸ் என்ற டேபிள் நம்ம ஒன் பை ஒன்னா நாம இப்போ வந்து கிரியேட் பண்ணணும், சரியா? ஸோ இதை நான் ஒரு ஸ்டெக் பை ஸ்டெக்காக விடுறேன். யூ நோ தட் நான் எப்படி விட போறேன். யா. ஸோ இப்படி நம்ம ஒரு பக்கம் நான் சைடில் இப்படி விட்டுருன்னு சொன்னா தட் இஸ் மச் பெட்டர். நான் பார்த்து பார்த்து டைப் பண்ணதுக்கு ஓகே அதுக்காக, ரைட்? ரைட். ஸோ இப்போ நாங்க செய்ய போற சிம்பிள் விஷயம் தான். லைக் என்னன்னு சொன்னா நாம இப்போ ஒரு டேபிள் ரைட் பண்ண போறோம். தட்ஸ் திங். ஸோ டேபிளை நாம கிரியேட் பண்ண போறோம், ரைட்? ஸோ டேபிளை நாம செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்ன்றதை கவனிப்போம். இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு தேவை லைக் ஒரு 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 பேசிக்கா கஸ் இன்ஃபோன்ற ஒரு டேபிள், ரைட்? அப்போ முதலாவது இந்த டேபிளை நான் வந்து சர்வ் பண்ண போறேன். லைக் சர்வ் பண்ண போறேன் அல்லது ரீநேம் பண்ணலாம். ஸோ ரீநேம் கொடுத்துட்டேன்னு சொன்னா சரி ஓகே இது ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லலாம். அப்போ நான் இதை வந்து வியூக்கு மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா டிசைன் வியூக்கு மாற்றும் போது சர்வ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்க செய்ய வேண்டிய வேலை வந்து ஜஸ்ட் ஸோ கஸ் -info
கஸ் இன்ஃபோ நான் கேபிட்டல் ஸ்மால் எதுவும் பாவிக்கல, ஜஸ்ட் அதுல அப்படி போட்டுக்கிறதுக்காக நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க அதை போட்ட மாதிரியே போட்டுறதா பிள்ளையா விடாதீங்க. இதுல நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா காணும். ஸோ கஸ்டமர் டீடைல்ஸுக்கு எப்படி ஸ்பேஸ் விடாமல செஞ்சணும், ஜஸ்ட் முதல் எழுத்துக்களை மட்டும் கேபிட்டல் பண்ணணும். அதே மாதிரி நீங்க இங்க கஸ் இன்ஃபோன்றதுலயே வந்து நான் கஸ் ஹைஃபன் அதாவது டேஷ் இன்ஃபோ இல்லை சி கேபிட்டல் ஐ கேபிட்டல் சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் அப்படி போட்டீங்கன்னா எல்லா இடமும் அதை கவனிக்கணும். ஸோ கஸ் இன்ஃபோன்ற டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுல தேவையானது கொலம்ஸ், இந்த கன்செப்டுகள். ஸோ இதுல இந்த கஸ் ஐடின்றது முதலாவது கொலம், நேம்ன்றது ரெண்டாவது கொலம், அட்ரஸ்ன்றது மூன்றாவது கொலம், கண்டாக்ட் நம்பர்ன்றது நாலாவது கொலம். ஒவ்வொரு கொலத்துக்கும் ஒரு டேட்டா டைப் இருக்கு. லைக் ஸோ இப்போ இதுல வந்து கஸ் ஐடின்னு எனக்கு வேணும். ஸோ நான் வந்து அப்போ லைக் சி கேபிட்டல் யூஎஸ் ஐடி கஸ் ஐடி. ஓட்டோ நம்பர் கொடுக்குறேன். ஆட்டோ நம்பர் கொடுக்கலாது, ஏன்னா அதில் பாருங்க டெக்ஸ்டோட கலந்து வருது. ஸோ நான் இப்போ இங்கே டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களோட சில டைம் லாங் டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் ஷோர்ட் டெக்ஸ்ட் அப்படி இருந்தால் அந்த ஷோர்ட் டெக்ஸ்ட் அப்படி இருந்து கொடுங்க, பிரச்சனை இல்லை. இல்லை லாங் டெக்ஸ்ட் கொடுங்க. ரைட். அடுத்த ரெண்டாவது கொலம் வேணும் எனக்கு நேம். ஸோ நேம்ன்றது ரிசர்வ்டு பெயர், அதனால நேம்ன்றதை யூஸ் பண்ணாங்க. நான் கஸ் நேம் யூஸ் பண்ணேன், அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க நீங்க. ரைட். ஸோ கஸ் நேம் என்ற தனி நேம் எழுதினா அது ஒரு எரராக இருக்கும், அதனால கஸ் நேம். அண்ட் தென் அதுக்கும் நான் டெக்ஸ்ட் கொடுத்தா ஓகே பெட்டர். அண்ட் அட்ரஸ், ஸோ அட்ரஸ் கொடுக்குறேன். தென் அதுக்கும் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் அதுக்கு பிறகு கண்டாக்ட் நம்பர், யூ நோ தட், ஸோ கண்டாக்ட் நம்பர். அண்ட் தென் அதுக்கும் டெக்ஸ்ட் கொடுக்குறேன், என்ன கோட் வேர்ட்ஸ் அந்த கன்சர்ன். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டஃப்ஸ். ஸோ 4 டேட்டா இருக்கிற ஒரு விஷயம். தென் வியூவில் போய் டேட்டா ஷீட் வியூக்கு மாறுறேன். சர்வ் பண்ண சொல்லி கேட்கும், சர்வ் பண்ணுங்க. இப்போ டேட்டா ஷீட் வியூ. இப்போ நான் வந்து கஸ் ஹைஃபன் 0001 வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த அளவு டீட்டெயிலும் நான் டைப் பண்ண வேண்டியதானே, நான் அதை காப்பி பண்ணி வச்சுக்கணும் ஈஸியாக டைப் பண்ணுறதுக்காக. ரைட். இப்போ நிமல் ரஞ்சித் என்ன, ஸோ நிமல் ரஞ்சித். அண்ட் அட்ரஸ், யூ நோ தட், நம்பர் 124, மெயின் ஸ்ட்ரீட், கேகோ. ரைட். ஸோ மெயின் ஸ்ட்ரீட் கேகோ. அண்ட் கண்டாக்ட் நம்பர் பிராக்கெட் அதெல்லாம் அது பிரச்சனை இல்லை, நீங்கள் சும்மா அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. 03522 அண்ட் ஹைஃபன் 4555. ரைட். இப்போ என்டர் நான் பேஸ்ட் பண்ணினா அதை என்ன காப்பி பண்ணி வச்சிருந்தேன் முதல்ல, இப்போ 2 கொடுக்குறேன். ரைட். இப்போ நிமல் ரஞ்சித் அடுத்தது, ஸோ அனில் குமார். தென் கேண்டி ரோட். அண்ட் இதான் டைப் பண்ணுற விஷயம், ஆனால் டைப் பண்ண தான் நீங்கள் வேணும், வேறு வழியில் உங்களுக்கு டைப் பண்ண தான் வேணும். ஸோ 3035 அண்ட் 224 அண்ட் தென் 5786 enter. Then I'm just pasting it again and இதுல நம்ம 3 என்று கொடுக்கிறோம். and then அதுக்கப்புறம் என்ன, so ரஜிதா, அனுர, சாந்த், and then அசேல, அம்பன், பிட்டிய. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டேன்றதுக்காக திருப்ப திருப்ப அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் வேணாம். நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணி முடிச்சுட்டாலே பெருசு எனக்கு, சரியா? ஆனால் பார்த்து டைப் பண்ணீங்கன்னா பெட்டர். ரைட். 071 and 845 then hyphen, what's that, 6788. also மேலேயும் hyphen ஒன்று வரும், so I'm just putting the hyphen. right. அதுக்கு பிறகு 4, customer 4. right. what is that, so அஷேனி நலானி. right. and then அதுக்கு என்ன, so மீகஸ் என்ன, கடுகஸ் தோட்டம், so கடுகஸ் தோட்டம். and then 081 and then 458 hyphen 7871. and then 5 என்ன நாம டைப் பண்ண போறோம். and Rumesh, so Rumesh welcome போல. and then அதுக்கு பிறகு 4th lane அவிசாவு 011 245 hyphen 7888. இப்படி நான் 5 டீடைல்ஸ் நம்ம சர்வ் பண்ணிட்டோம், சரிதானே? இதுதான் முதல் வேலை. கஸ் இன்ஃபோட டேபிளை கிரியேட் பண்ணி டிசைன் வியூக்குள்ள போய் காலம்ஸ் என்னென்ன டைப் பண்ணிட்டு தென் சர்வ் பண்ணிட்டு டேட்டா ஷீட் வியூக்கு வந்து டேட்டாவை அடிச்சிட்டோம். இனி எனக்கு புது டேபிள், இன்னொரு டேபிள் வேணும், ஆர்டர் என்ற டேபிள். அப்போ நான் திருப்ப கிரியேட்ல போற முடியும். ஏன்னா இதுல பாருங்க கட் பண்றது, காப்பி பண்றது, ஃபார்மட் பெயிண்டர், பேஸ்ட், அசெண்டிங், டிசைனிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், அலைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையான ஆள். அடுத்தாலும் இந்த வியூ தான், இந்த வியூ சாரி கிரியேட் தான். கிரியேட்ல எனக்கு தேவையானது ஒரு டேபிள். அப்போ கிரியேட் டேபிள், புது டேபிள். இப்போ அதை திருப்ப நான் வியூக்கு மாற்றுவேன். ஸோ டிசைன் வியூக்கு மாற்றினா கேட்கும், லைக் பேரை கேட்கும், என்ன பேர், ஆர்டர். ஸோ ஆர்டர்ஸ். ரைட். ஆர்டர். ரைட். வடிவாக கொஞ்சம் ஆர்டர் ஸ்மால், ஸோ ஆர்டர்.
ஸோ ஓர்டர்ன்றது ஒரு கீவேர்ட். அடுத்த பிரச்சனை ஓர்டர்ன்றது ஒரு கீவேர்ட். அப்போ சரியா இந்த நேம் மாதிரி ஓர்டர்ன்றதெல்லாம் கீவேர்ட். இந்த அதாவது அக்சஸ்ல நாம பாவிக்கிற ரிசர்வ்டு வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம பாவிக்க முடியாது. அப்போ ஓர்டர்ன்றதை தாண்டி ஓர்டர்ஸ் என்று வச்சுக்கொள்ளுங்க. ஓர்டர்ஸ், ரைட். அப்போ எக்ஸாம் இந்த கன்செப்ட்ல வரும்போது ஓர்டர்ஸ் என்று வச்சா பெட்டர். ஸோ அந்த அதான் இந்த மாதிரி சொற்கள் வரும்போது, ரைட். ஸோ ஓர்டர்ஸ் அண்ட் தென் அதே மாதிரி தான். ஸோ இங்க இன்வாய்ஸ் நம்பர். ஸோ முதலாவது காலம் வந்து இன்வாய்ஸ் நம்பர், ரெண்டாவது காலம் ஐட்டம், அண்ட் தென் மூன்றாவது காலம் யூனிட் பிரைஸ், நாலாவது காலம் குவான்டிட்டி. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபீல்ட் யூ ஜஸ்ட் நீட் டு சூஸ் த கரெக்ட் ஃபீல்ட் டைப். ஸோ இப்போ முதலாவது இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இங்கே இன்வாய்ஸ், ஸோ இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் ஓட்டோ நம்பர் வரலாம், இல்லை நம்பர் வரலாம் 00123. நான் லைக் என்ன சொல்லுது, ஸோ நான் ஓட்டோ நம்பர் விடுறேன், அல்லது நீங்கள் வந்து நம்பர் ரெண்டு விட்டாலும் ஓகே, ஃபைன். நம்பர் ரெண்டு விட்டா பெட்டர். சரி, அவங்க சொல்லி தானே, அதனால ஓகே. தென் அடுத்தது ஐட்டம் என்ற ஒரு ஹெரிங், ரைட். அது டெக்ஸ்ட்டுக்கு வரட்டும். அண்ட் தென் அதுக்கப்புறம் யூனிட் ப்ரைஸ், ரைட். யூனிட் ப்ரைஸ் வடிவாக கணிச்சுக்கொள்ள முதலெழுத்துக்கள் அந்த ஒவ்வொரு சொல்லோட முதலெழுத்து கேபிட்டல் நான் எழுதுறேன். யூனிட் ப்ரைஸ், நான் யூனிட் ப்ரைஸ் கரன்சியில் விட போறேன். தட் இதில் ஆர்எஸ் வந்திருக்குது. அப்போ உங்களுக்கு ஆர்எஸ் வரணும் என்று சொன்னால், ஆர்எஸ் வரணும் என்று சொன்னால் நான் அதை மாத்துறது எப்படி என்று காட்டுறேன். யூனிட் ப்ரைஸ் சொன்னா அப்போ நீங்க வந்து ஸோ ரீஜன், ரைட். ரீஜன் அண்ட் கரன்சி செட்டப், அல்லது கரன்சி செட்டப்னு சொன்னால் சரி. ஸோ கரன்சி, ஸோ சேஞ்ச் த வே கரன்சி இஸ் டிஸ்பிளேட் என்ற இந்த ஆப்ஷனுக்கு போங்க. இது முக்கியம் இல்லை, ஆனால் ஆர்எஸ் வரணும் பண்ணால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ அடிஷனல் செட்டிங்ஸ் வடிவாக கணிச்சுக்கொள்ளுங்க. கரன்சி செட்டப், ரீஜன், அதுக்குள்ள அடிஷனல் செட்டிங், அதில் கரன்சி இருக்கும். இதில் எல்கேஆர்னு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ எல்கேஆர் அல்லது இப்போ ஆர்எஸ் போட்டால், ஆர்எஸ் போட்டால் அந்த கன்செப்ட் வரும். ஸோ ஆர்எஸ் நான் போட்டுட்டேன், அப்ளை பண்ணுறேன், ஓகே பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன், ஓகே பண்ணுறேன். இனிமேல் கரன்சி என்று விட்டால் அங்கே அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அடிப்படும். அடுத்த விஷயம், வாட் இஸ் தட் குவான்டிட்டி. ஸோ தட் குவான்டிட்டி என்றது நம்பர். ஸோ நான் நம்பரில் போடுறேன். திஸ் திங், சரிதானே. நான் இதை சர்வ் பண்ணுறேன். இப்போ வியூவில் போய் டேட்டா ஷீட் வியூக்கு மாற்றுறேன். இப்போ இன்வாய்ஸ் நம்பர் நான் டைப் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நான் டைப் பண்ண இன்வாய்ஸ் நம்பர் நீங்கள் நம்பரில் விட்டுக்கிறேன். ஸோ 1 001 தேவையில்லை, 1. ஐட்டம் வந்து ஹெச்பி பிரிண்டர். யூனிட் பிரைஸ் வந்து 4500 மட்டும் அடிச்சா காணும். அதுவே எல்கேஆர் அல்லது இது எல்கேஆர் ஏன் ஆர்எஸ் காட்டாமல் எல்கேஆர் பழசிலே காட்டினா அது நீங்க கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடியே மாத்திருக்கணும். நான் மாத்தின கிரியேட் பண்ண பிறகு மாத்திருக்கேன். அப்ப அடுத்த டேபிள்ல வரும், இதுல வராது. ஸோ அதுக்காக நீங்க ஒரி பண்ணாதீங்க. நீங்க டாலர் சைனே விட்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அதை வச்சு கொள்ள போனா. அதனால இதை ட்ரை பண்ணா பெட்டர், கொஞ்சம் மார்க்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், அதுதான். ஸோ குவான்டிட்டி, ஸோ 5 and then 2, what is that? So Canon printer, and then amount is 6000. That quantity is 6. And then third one is Intel motherboard, right? Intel motherboard 8500, and then quantity is 5. And fourth one is Intel CPU 3.06 GHz. So price is 12,500 and the quantity is 10. And the fifth one is so ViewSonic, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஸோ ViewSonic மானிட்டர். ஸோ ViewSonic மானிட்டர் வந்து 10,000 போட்டிருக்கு. அண்ட் தென் குவான்டிட்டிஸ் 50. ஸோ இந்த அளவு சர்வ் பண்ணிக்கணும். இது ரெண்டாவது டேபிள் உடைய வச்சுக்கோங்க. ஓர்டர்ஸ் இந்த ரெண்டாவது டேபிள். திருப்ப கிரியேட்டுக்குள்ளே போறீங்க, ஓர்டர் டீடைல்ஸ் இன்னொரு டேபிள். ஸோ கிரியேட்டுக்குள்ளே போறீங்க, டேபிள். தட் கிரியேட்டுக்குள்ளே போய் டேபிள் அண்டு சாரி 2 டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, ரைட். ஸோ டேபிள் அதே விஷயம் தான். ஹோமுக்கு போறீங்க, வியூக்கு மாத்துறீங்க, டிசைன் வியூக்கு மாத்துங்க, ரைட். ஸோ அப்போ டேபிள் 1, ரைட். ஸோ டேபிள் 1க்கு பதிலாக இப்போ இந்த முறை ஓர்டர் டீடைல்ஸ். தட் ஸோ ஓர்டர் ஹைஃபன் டீடைல்ஸ். நான் வேற நூறுக்கு இல்லை, ஹைஃபன் டீடைல்ஸ். அங்கே ஓர்டர் டீடைல்ஸ் எப்படி பேர் இருக்கின்றது கவனிக்க தேவையில்லை. ஸ்பேஸ் விடக்கூடாது எப்பயுமே. நீங்கள் ஸ்பேஸுக்கு பதிலாக டேஷ் பாவீங்க அல்லது முதலெழுத்துக்களை கேபிட்டல் வாங்கி. நீங்கள் ஆனால் எங்கே எப்படி பேர் வாங்கிக்கிறீங்களோ அதே தான் எல்லா இடத்துலையும் கவனிக்கணும், அது முதல் முக்கியம். ஓர்டர் டீடைல்ஸ் நான் ஒரு பேர் கொடுத்துட்டேன். இங்கே 3 காலம்ஸ் இருக்குது, படியாக கவனிச்சு கொள்ளுங்க. 3 காலம்ஸ். இதன் அர்த்தமே உண்மை என்னென்றா, இங்கே பிரைமரி கீயே இல்லை, ஃபாரின் கீ தான். ஏன் லிங்க் சொன்னால், இந்த ஓர்டர்ல இருக்கிற இன்வாய்ஸ் நம்பர் தான் இவர், இந்த கஸ்டமர் இருக்கிற கஸ் ஐடி தான் இவர்,
இது சேல்ஸ் டேட்னு ஒரு அட்ரிபியூட். ஜஸ்ட் இது ரெண்டுமே ஃபாரின் கீ. அப்போ ஏன்னா இந்த ரெண்டு டேபிளோட பிரைமரி கீஸ் இங்கே ஃபாரின் கீயாக வந்திருக்கு. அவ்வளோதான் விஷயம். அப்போ ரெண்டு டேபிள், இப்போ இது ஒரு டேபிள் கஸ்டமர், இது ஒரு டேபிள் ஆர்டர். இந்த ரெண்டும் சேர்ந்து உருவான ஒரு ஆள் தான் ஆர்டர் டீடைல்ஸ். ஸோ அதனால குழம்ப வேணாம். ஜஸ்ட் இதுக்கு பிரைமரி கீ இல்லை, இதை தூக்குங்க. லைக் ஸோ இந்த பிரைமரி கீயை இப்படி செலக்ட் பண்ண விட்டுவீங்க, எல்லாம் ஆக்கி விட்டீங்கன்னா சரி. ரைட், அவ்வளோதான் விஷயம். ஸோ வேற ஒன்றும் செய்ய தேவை. ஜஸ்ட் இப்போ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஆர்டர் டீடைல்ஸ். அப்போ நீங்கள் டைப் பண்ணுங்க ஆர்டர். நான் சொன்ன மாதிரி குளத்துல பேர் எல்லாம் முதலெழுத்து கேபிட்டல் இருக்கும். ஆர்டர் டீடைல்ஸ், ஆர்டர் டீடைல்ஸ் இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் எழுத்து பிள்ளைகளை வழியாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கே நான் நம்பர் கொடுக்குறேன். ஏன் நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னால், மேலே இதுன்ற பிரைமரி கீழே இதில் நம்பர் டேட்டா டைப் தான் கொடுத்துறான். அப்போ இதுவும் கொடுத்தா தான் பெட்டர். ஏன்னா ரெண்டு டேபிளை கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பிரைமரி கீ டேட்டா என்னவோ அதான் ஃபாரின் கீ டேட்டா டைப்பாக இருக்கணும். அப்போ நான் நம்பரே கொடுத்தேன். ரைட் ரைட். அடுத்த விஷயம் கஸ் ஐடி. ஸோ கஸ் ஐடி. ஸோ கஸ் ஐடிக்கு டெக்ஸ்ட் தான் கொடுத்துறான். அப்போ அது அப்படியே இருக்கட்டும். சேல்ஸ் டேட் அது இங்கே இருக்கிற அட்ரிபியூட், அது நான் டேட்டா வைக்கிறேன். ஸோ டேட் அண்ட் டைம் வைக்கிறேன். ஸோ இந்த மூன்று விஷயமும் இப்போ நான் திருப்ப டேட்டா ஷீட் வியூ மாதிரி சர்வ் சொல்லிக்கிறோம். எஸ் கொடுத்துட்டு மாற்றுங்க. இன்வாய்ஸ் நம்பரில் 1 கொடுங்க. கஸ் ஐடி 001 கொடுங்க. தென் ஃபர்ஸ்ட் ஜான்வரி அண்ட் 09 என்று கொடுங்க. தென் அதுக்கு பிறகு திருப்ப ரெண்டாவது ஐடிக்குரியால் கஸ் 2 அண்ட் 15 ஜனவரி 09. அதுக்கு பிறகு திருப்ப லைக் மூன்றாவது ஆள், வாட் இஸ் தட்? ஸோ மூன்றாவது ஆளுக்குரியது டேட் வந்து 20 February 09. ரைட். அதுக்கு பிறகு திருப்ப ஃபோர்த் கன்செப்ட். ஸோ 15 மார்ச் 09. அண்ட் ஃபிஃப்த் ஒன். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து டேட் வந்து 26 April 09. ஸோ இப்படியான டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ இப்படி ஒரு விஷயமும் செஞ்சுட்டோம். அப்போ 3 டேபிளையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கஸ்டமர் டீடைல்ஸ் பேரில் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி 3 டேபிளை கிரியேட் பண்ணிட்டோம். இதுதான் ரெண்டாவது வேர். சரிதானே? அப்போ வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் கஸ்ட் இன்ஃபோவில் வடிவாக கவனிச்சிக்கண்டா நான் இதை சேவ் பண்ணுறேன். கஸ்ட் இன்ஃபோன்ற டேபிளில் பாருங்க 5 டீட்டெயில் கொடுத்துட்டேன். ஏன்னா 5 டீட்டெயில் கொடுத்தாச்சு. இதை நான் ஹோமில் போய் டிசைன் வியூக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்க. டிசைன் வியூக்கு மாற்றி காட்டினா இதில் பாருங்க கஸ்ட் ஐடின்றது பிரைமரி கீ, அது கிளியர். சரிதானே? என்ன ஒன்று இதுவும் யோசிக்க கூடாது. கஸ் ஐடி பிரைமரி கீ கொடுத்தாச்சு. அதே மாதிரி கஸ் ஐடி எதிர்ப்பு நான் நார்மல் வியூக்கு வந்துடுறேன். ஏன்னா எப்பயுமே செய்யும் போது டேட்டா ஷீட் வியூலேயே விடுங்க, அப்பதான் நல்ல. இல்லாட்டி பிரச்சனை. திருப்பி ஹோமுக்கு போங்க, வியூவில் போய் டேட்டா ஷீட் டிசைன் வியூக்கு வாங்க. இப்போ ஓடர்ஸ் என்ற விஷயத்தை பாருங்க. ஓடர்ஸ் என்ற டேபிள்லே இன்வாய்ஸ் நம்பர் பிரைமரி கீ சாவி அடையாளம் போட்டுருக்கு. நீங்க எப்படி பிரைமரி கீ வரணும்னா இந்த குழம்பு செலக்ட் பண்ணி பிரைமரி கீ செலக்ட் இல்லாட்டி இப்படி செலக்ட்னு விட்டீங்கன்னா சரி. அப்படிதான், அதான் விஷயம். ஒரு அதே மாதிரி அடுத்த டேபிள் பாருங்க ஓடர் டீடைல்ஸ். ஸோ ஓடர் டீடைல்ஸ் இருங்க. இந்த ஓடர் டீடைல்ஸ் என்ற டேபிள்ல வந்து வியூல போய் டிசைன் வியூக்கு போங்க. இப்போ பாருங்க இதுல நான் பிரைமரிக்கு இல்லை, விடக்கூடாது. அதான் நான் சொல்ல வந்து பிரைமரிக்கு விடாதீங்க. இப்படி ஏன் அது ஏன்னா மற்ற ரெண்டு டேபிள் பிரைமரிக்கு தான் இதுல வந்து ஃபாரின் கீ, மற்றது சும்மா நார்மல் டேட்டா, அவ்வளவுதான். அப்ப நீங்க இதுல இதை எடுத்து விட்டுருங்க. இப்படியான விஷயங்களை ஒவ்வொரு டேபிள்லயும் மாத்திட்டு டேட்டா ஷீட் வியூக்கே கொண்டு வாங்க. அப்பதான் பெட்டர். ஸோ இது பிரைமரிக்கு விட இல்லையா? ஓகே ஃபைன். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஒரு கன்செப்டை இப்படி நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் பெட்டர் திங், நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க ஆல்மோஸ்ட். ஏன்னு சொன்னால் அடுத்த கேள்வி என்னென்னா, செட் த ரிலவெண்ட் பிரைமரி கீஸ் ஃபார் த அபவ் டேபிள்ஸ். மேலே போட்டிருக்கிறது எல்லா டேட்டா ஆப்ஜெக்ட்டும் கொடுத்து அந்த டேட்டா டைப்ஸை அடித்து எல்லாம் செய்யுது. ஓகே, நான் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன், டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், டேபிளில் டேட்டா எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். இப்போ பிரைமரி கீ எல்லாத்தையும் செய்ய சொல்லி செஞ்சாச்சு. அதுக்கு பிறகு ரிலேஷன்ஷிப் அமங் 3 டேபிள்ஸ் என்னது? இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன. ஸோ இந்த கஸ் இன்ஃபோவும் இந்த கஸ் ஐடியும் இந்த ஆர்டர்ல இருக்கிற இன்வாய்ஸ் நம்பரும் இந்த இன்வாய்ஸ் நம்பரும் சம. அப்போ டேட்டாபேஸ் டூல்ஸுக்கு போங்க, வடிவாக கணிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி டேட்டாபேஸ் டூல்ஸ் ஏன் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு. 4வது கேள்வி டேட்டாபேஸ் டூல்ஸுக்கு போங்க, ரிலேஷன்ஷிப்பை கொடுங்க. எந்தெந்த டேபிள் எனக்கு 3 டேபிளும் வேணும். அப்போ கிளிக் பண்ணுங்க, தென் கிளிக் பண்ணுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணுங்க. வடிவாக சொல்லுங்க டேட்டாபேஸ் டூல்ஸுக்குள்ள போய் எடிட் ரிலேஷன். இப்போ இதுல ஜஸ்ட் நீங்க இந்த கஸ் இன்ஃபோ எப்படியே இழுத்து கொண்டு வந்து எதோட சேர்க்கணும்? இந்த ஓட டீட்டெயில் இருக்கிற கஸ் ஐடி இந்தவரோட சேர்க்கணும். அப்போ இது கேட்கும் கஸ் ஐடி மாட்டோம் கிரியேட் பண்ணுங்க. ரைட், வடிவாக கணிச்சு கொள்ளுங்க.
இப்போ இந்த கஸ் ஐடியும் இதில் இருக்கிற கஸ் ஐடியும் இதில் இருக்கிற கஸ் ஐடியும் அதே மாதிரி இவர் இழுத்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி இழுத்து கொண்டு வந்து அதாவது கிளிக் பண்ணி இழுத்து கொண்டு வாங்க அவ்வளோதான். லைக் கிரியேட்டை கொடுங்க. ஓகே, விளங்குதா? இப்போ இந்த இன்வெஸ்ட் நம்பர் இந்த இன்வெஸ்ட் கிளிக் இதுதான் இப்படிதான் கொடுக்கணும். கிளிக் பண்ணல இல்லை எடிட் ரிலேஷன்ஷிப் கொடுத்தா கேட்கும் எந்த டேபிள்ல இருக்கிற எந்த டேட்டா அவனோட அப்படி கொடுத்து அல்லது கிரியேட் நியூ கொடுத்து நீங்க என்ன செய்யலாம் டேட்டா ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணலாம். ஆனால் எதோட ஈஸி இப்படி கிளிக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது. இதுதான் 4வது கேள்வி. 5வது கேள்வி ஆட் 4 ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஈச் டேபிள். அதைத்தான் நீங்க ஆட் பண்ணிட்டீங்களே, பார்த்து பார்த்து டைப் பண்ணிட்டீங்களே இப்படி. அதை தான் சொல்லியிருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ரைட், இப்போ இவ்வளவு விஷயம் முடிஞ்சது. ரைட், திஸ் த திங் மெயினா. சரியா? இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி, கிரியேட் த ஃபாலோயிங் செலக்ட் குவரி கஸ் ஐடி நேம் இன்வாய்ஸ் நம்பர் ஐட்டம் குவான்டிட்டி அண்ட் டோட்டல் பிரைஸ். இது எப்படி ரன் பண்றதுதான் அடுத்த கேள்வி. எஸ்குவல் கொஞ்சம் கூட படிக்கணும், நாம் இல்லைன்னு இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த எஸ்குவல் பேசிக் கன்செப்டுகளுக்கு எம்எஸ்ஓகளுக்கு தேவைப்படாது. ஆனாலும் இது உங்களுக்கான ஒரு சிம்பிள் கன்செப்ட். இதுல 3 வகையான கன்செப்ட் இருக்கு. இதுக்கான ஆன்சரை நான் முதல் விளங்கப்படுத்துறேன். சரியான ஆன்சரை நான் விளங்கப்படுத்துறேன். அப்ப நாம இதை எழுதணும்னா குவாரி எழுதணும். குவாரினா திருப்ப கிரியேட்டுக்கு போங்க. குவாரி என்ற ஒரு விஷயம் இருக்குது. குவாரி டிசைன் வடிவமைஞ்சிருக்கா. கிரியேட்டுக்குள்ள போய் குவாரி டிசைனுக்கு போங்க. இப்படி ஆட் பண்ண சொல்லி என்ன கேட்கும், நீங்க ஒன்றும் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. வியூக்கு போங்க, எஸ்குவல் வியூக்கு போங்க. வியூக்கு போய் எஸ்குவல் வியூக்கு வாங்க. இப்போ செலக்ட் ஒன்று எழுத சொல்லி கேட்கும். இங்கதான் விளையாட்டு இருக்கு. இதை செஞ்சுட்டா காண முடிஞ்சுது. ரைட், அப்ப சிம்பிள் திங். அப்ப நார்மலா டேட்டா பேஸ் கன்செப்ட். இப்போ எங்கிட்ட கணக்க டேபிள் இருக்கு, எனக்கு எல்லா டீட்டெயிலும் வேணும். ஆனா எது எது எதுக்குள்ள இருக்குன்னு கேள்வி. எனக்கு எல்லாம் இதெல்லாம் செலக்ட் பண்ணணும். கஸ் ஐடியா செலக்ட் பண்ணணும், நேம் செலக்ட் பண்ணணும், இன்வாய்ஸ் நம்பர் செலக்ட் பண்ணணும், ஐட்டத்தை செலக்ட் பண்ணணும், குவான்டிட்டியை செலக்ட் பண்ணணும், டோட்டல் பிரைஸ் செலக்ட் பண்ணணும். இந்த டோட்டல் பிரைஸ் ஒரு ஆள் இல்லவே இல்லை இதுக்குள்ள. அது நாம உருவாக்க வேண்டிய ஆள். அதெல்லாம் எப்படி செய்ய போறோம்ன்றதான் இப்ப கேள்வி. சரியா? அதை நாம் எப்படி செய்ய போறோம்ன்றதான் கேள்வி. சரியா? வேற ஒன்றும் குழம்ப கூடாது. திஸ் த திங். அப்ப பேசிக்கா சொன்னா நாம இதை எப்படி செய்ய போறோம்ன்றதை பார்த்துருவோம். ஸோ சிம்பிள் திங். நாம ஒரு ஒரு நார்மலா எஸ்குவல் சொன்னா என்னடா, இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ். இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை எடுக்கிறதுக்காக பாவிக்கிற ஒரு பேசிக் கன்செப்ட், ஒரு 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 நேச்சுரல் லாங்குவேஜ் மாதிரி. ஸோ அதை தான் நாம் இங்கே செய்ய போறோம். சரிதானே? அப்ப நம்ம டேட்டாவை எடுக்க போறோம். அப்ப டேட்டாவை எடுக்க போறோம்னு சொன்னா எந்தெந்த டேட்டாவை எடுக்க போறோம்? நம்ம டேட்டாவை எடுக்க போறோம் எதுன்னு சொன்னா அவங்க சொல்லியிருக்கிற கஸ் ஐடி நேம் இன்வாய்ஸ் இது எல்லாமே ஒரு டேபிளுக்குள்ள இல்ல, 3 டேபிளுக்குள்ளே சம்பந்தமா தான் இருக்கு. அப்ப நான் முதல்ல ஒவ்வொரு ஒரு விஷயமா எடுப்போம். கஸ் ஐடி என்றவர் இங்க இருக்கார் கஸ் இன்ஃபோக்குள்ள. அப்ப நான் வழியா கவனிச்சு கொள்ளுங்க. இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். சரி, ஸோ இப்போ செலக்ட், இதுல கேபிட்டல் எல்லாம் எழுதணும். செலக்ட் பண்ணுங்க. எதுல இருந்து? காஸ் இன்ஃபோல இருந்து. ரைட், காஸ் இந்த ஹைஃபனுக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். ஹைஃபன் அக்செப்ட் பண்ணாது. சரி, அது மறந்துட்டேன். ஸோ ஒரு வேலை செய்யுங்க, இது அப்படியே இருக்கத்தக்கனியா இந்த கஸ் இன்ஃபோன்றது நீங்க நீங்க நீதானே செய்வீங்க. இந்த கஸ் இன்ஃபோக்கு பேர் இருக்குல்ல, இந்த கஸ் இன்ஃபோ இதை முதல் க்ளோஸ் பண்ணுங்க. இந்த டேபிள்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஆர்டர், இந்த ஆர்டர் டீடைல் 3 டேபிளையும் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்து கஸ் இன்ஃபோல ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுக்கும்போது இப்படி கேட்கும், அதுல அந்த ஹைஃபனை தூக்கிட்டு ஜஸ்ட் கஸ் இன்ஃபோன்னு கொடுங்க. அதே மாதிரி ஆர்டர் டீடைல்ஸ்ல ஹைஃபன் கொடுத்துருப்பீங்க, அதையும் தூக்குங்க. இது நீங்க வீடியோவை பார்த்துட்டு பிறகு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி செய்றீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் இதை சொல்லிடுறேன். இந்த 2க்கும் ஹைஃபன் கொடுக்காதீங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது, அது சும்மா கொடுங்க, பெட்டர். சரி, அப்பதான் நல்லா, ஏன்னா எரர் காட்டும் அதுக்காக. ஸோ செலக்ட் பண்ணுங்க. கஸ் இன்ஃபோட கஸ் இன்ஃபோட இந்த டேபிள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கஸ் இன்ஃபோட இந்த டேபிளோட கஸ் இன்ஃபோட கஸ் ஐடியை ஓப்பன் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. அப்ப கஸ் இன்ஃபோட கஸ் ஐடி கேபிட்டல் ஸ்மால் எல்லாம் பார்க்கணும். கமா வேற என்ன வேணும்? எனக்கு நேம் வேணும். எந்த நேம்? கஸ்டமரோட நேம். எது? கஸ் நேம். அதுக்கும் இதுக்குள்ள இருக்கு கஸ் இன்ஃபோக்குள்ள. அப்ப திரும்ப கமா கஸ் இன்ஃபோட டாட் கஸ் நேம். எப்படி பேர் வச்சனோ அதே மாதிரி கமா. அதுக்கப்புறம் அடுத்த ஆள் வேணும் எனக்கு. யார் வேணும்? இன்வாய்ஸ் நம்பர் வேணும். இன்வாய்ஸ் நம்பர் உங்களோட கேள்வியை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்வாய்ஸ் நம்பர் வேணும். ரைட், படியா பாருங்க. இன்வாய்ஸ் நம்பர் ஐட்டம் குவான்டிட்டி வேணும். ரைட், அப்படி இருந்துன்னு சொன்னா இன்வாய்ஸ் நம்பர் எங்க இருக்காரு? என்னட்ட இன்வாய்ஸ் நம்பர் கஸ் இன்ஃபோக்குள்ள இல்லை, அது ஓர்டர் டீடைல்ஸுக்குள்ள இருக்கு. ஓர்டருக்குள்ள இருக்கு. ஸோ ஓர்டர்ஸுக்குள்ள இந்த இன்வாய்ஸ் நம்பர் வேணும். அப்போ ஓர்டர்ஸோட இன்வாய்ஸ் நம்பர். அப்ப ஓர்டர்ஸ் டாட் இன்வாய்ஸ் நம்பர் கமா இன்வாய்ஸ் நம்பர்.
கமா திருப்ப ஐட்டம் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ orders டாட் ஐட்டம் கமா ரைட். அதுக்கு பிறகு என்னது ஓடர்ஸ்ல குவான்டிட்டி வேணும். படிவா கணிச்சுக்கொள்ளுங்க. ஓடர்ஸ்ல இருக்கிற இந்த குவான்டிட்டி வேணும். இதெல்லாமே அவங்க கேட்ட விஷயம். ஸோ ஓடர்ஸ்ல ஓடர்ஸ்ல குவான்டிட்டியும் வேணும். எப்படி ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கீங்க எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க வடிவா. ரைட், குவான்டிட்டி எல்லாம் கேபிட்டல் கொடுக்குறோம், அதனால தான் நாங்கள் கொடுக்குறோம். சரியா? ஸோ குவான்டிட்டி வேணும். இதே நேரம் கமா கமா எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இங்க என்னது? கஸ்ட் ஐடி ஓகே, கஸ்டமர் நேம் ஓகே. இங்க கஸ்டமர் நேம் தான் நேம் மீன் பண்ணியிருக்கேன். இன்வாய்ஸ் நம்பர் ஓகே, ஐட்டம் ஓகே, குவான்டிட்டி ஓகே, அண்ட் டோட்டல் பிரைஸ். டோட்டல் பிரைஸ் எப்படி வேணா இந்த குவான்டிட்டியும் யூனிட் பிரைஸையும் பெருக்கினா வரும். யூனிட் பிரைஸ் அது எதுக்குள்ள இருக்குது? என்னட்டு இருக்கிற ஓர்டர்ஸுக்குள்ள இருக்கு. இந்த ரெண்டு பேரையும் பெருக்கினா ஒரு ஆள் வர போறாரு, அவர் தான் இந்த கன்செப்ட். அப்ப நான் குவாரியில போய் அதையும் எழுதணும். பிரெக்கெட்டுக்குள்ள வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. பிரெக்கெட்டுக்குள்ள ஓர்டர்ஸ்ல இருக்கிற குவான்டிட்டிய பெருக்குங்க அஸ்ட்ரிக். சரியா? ஸ்டார் ஸ்டார் ஸ்பேஸ் விட தேவையில்லை. அதே ஓடர்ஸ்ல இருக்கிற யூனிட் பிரைஸா அப்படி பெருக்கி வர விடைய ஒரு புது குலமா எனக்கு காட்டுங்க. அப்ப ஆஸ் டோட்டல் பிரைஸ். அதுதான் அந்த கதை. டோட்டல் பிரைஸ் இவ்வளவு எங்க இருந்து வரப்போகுது எனக்கு டேட்டா? ஃப்ரம் என்ற எங்க இருந்து, எந்தெந்த டேபிள்ல இருந்து? காஸ் இன்ஃபோன்ற டேபிள்ல இருந்தும் ஓடர்ஸ் என்ற டேபிள்ல இருந்தும் அப்கோர்ஸ் இந்த ரெண்டு பேரும் லிங்க் பண்ற ஓர்டர் டீடைல்ஸ் என்ற டேபிள்ல இருந்து. அதே நேரம் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இந்த மூன்று டேபிளுக்கும் இடையில இருக்கிற சம்பந்தத்தையும் சொல்லணும், ரிலேஷன்ஷிப்பையும் சொல்லணும். அப்பதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்ப வேயா என்ன இந்த கஸ்ட் இன்ஃபோக்குள்ள இருக்கிற கஸ்ட் ஐடியும் இந்த கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, இந்த படத்துல நான் காட்டினா கஸ்ட் இன்ஃபோல இருக்கிற கஸ்ட் ஐடியும் இந்த ஓர்டர்ஸ் டீடைல்ஸ்ல இருக்கிற கஸ்ட் ஐடியும் உண்டு. அதே மாதிரி இந்த ஓர்டருக்குள்ள இருக்கிற இன்வாய்ஸ் நம்பரும் இந்த ஓர்டர் டீடைல் இருக்கிற இன்வாய்ஸ் நம்பரும் உண்டு அப்படின்ற விஷயத்த சொல்லணும். அதுதான் சொன்னேன். சரியா? அப்ப பேசிக்கா சொன்னா இப்போ அதை நம்ம செய்ய போறோம். எப்படி அப்ப செய்ய போறோம்னு சொன்னா ஜஸ்ட் டாட் கஸ் ஐடி ஈக்குவல் டு ஓர்டர் டீடைல்ஸ்ட கஸ் ஐடிக்கு சமன். அண்ட் அண்ட் அந்த கேபிட்டல் ஸ்மாலுக்குள்ள வழியாக கொஞ்சிக்கொள்ளுங்க. ஓர்டர்ஸ்ல இருக்கிற இன்வாய்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ஓர்டர் டீடைல்ஸுக்குள்ள இருக்கிற இன்வாய்ஸ் நம்பர் சமன் என்று சொல்றோம். இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி ரன் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்கள் யாரு, எவ்வளவு பிரைஸ், என்ன டோட்டல் பிரைஸ், என்ன சாமான் பண்ணுவாங்க எல்லாம் தெரியும். திஸ் இஸ் த திங் எஸ்குவல் ரன் பண்ற விதம். அப்ப வியூக்குள்ள போய் எஸ்குவல்ல நாம கொடுத்துருந்தோம், அதை திருப்ப ரன் கொடுத்தோம்டா அந்த அவுட்புட் வரும். இதை சேவ் பண்ணணும், இது எல்லாத்தையும் சேவ் பண்ணணும். சரியா? ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணணும், குவாரியை சேவ் பண்ணணும். குவாரி என்ற பேர்லயே சேவ் பண்ணுங்க. ரைட், இது எல்லாமே சேவ்ல இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. சேவ்ல இருக்குதான்னு பார்த்துட்டு தென் என்ன செய்யுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா ஃபைல்ல போய் சர்வ் என்ற ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க, சர்வ் ஆகுது. அதே விஷயத்த நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷன் காட்டும் பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இங்க டாக்குமெண்ட்ஸுக்குள்ள கஸ்டமர் டீடைல்ஸ் இருக்கு. டாக்குமெண்ட்ஸுக்குள்ள டெஸ்க்டாப்பா டாக்குமெண்ட்ஸ் அதை நீங்க சர்வ் பண்ணும்போதே நீங்க எங்க சர்வ் பண்ணணும்னு பார்த்துக்கொள்ளலாம். இல்லையா உங்களுக்கு அப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுக்காண்டா திருப்ப சர்வ் டேட்டாபேஸ் ஆஸ் கொடுத்துட்டு லொகேஷன் எங்க வந்து சொல்லி ரைட் அதை எங்க சர்வ் பண்ண போறீங்க. ரைட், எஸ் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. எல்லாம் எங்க சர்வ் பண்ணுங்கன்னு கேட்கும். நீங்க வர மாட்டா ஜஸ்ட் இப்ப டெஸ்க்டாப் பண்ண கொடுத்துட்டு உங்களோட பேரை கொடுங்க. லைக் கஸ்டமர் டீடைல்ஸ் ஒன்னு கஸ்டமர் டீடைல்ஸ் அந்த பேர்ல ஸ்பேஸ் விட்டு உதாரணத்துக்கு லைக் இப்போ ஐடிஎம்என்சி இப்போ அண்டர் ஸ்கோர் போட்டு இப்படி பேர் போட்டு கொடுத்து சர்வ் பண்ணுங்க. உங்களோட பேர் என்ன, உங்களோட பேரை கொடுத்து சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணிட்டு லைக் அதை என்ன செய்யுங்க, தென் அதை அனுப்பலாம். லைக் நீங்க எப்படி நீங்க எனக்கு அசைன்மெண்ட் அனுப்ப போறீங்க, எப்படி இதை செய்ய போறீங்கன்ற விஷயங்களை சொன்னா லைக் நான் இப்போ க்ளோஸ் பண்றேன், இதுல க்ளோஸ் பண்றேன், லைக் லீவ் பண்றேன். இப்போ நீங்க எனக்கு அசைன்மெண்ட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா சிம்பிள் திங். நீங்க எனக்கு அனுப்புறதுக்கு 3 வழி இருக்கு. வாட்ஸ்அப்ல உங்களோட பெயர் போட்டு எல்லா விஷயத்தையும் அனுப்பலாம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது முதலாவது விஷயம், டெஸ்க்டாப்ல போய் உங்களோட மிஷின்ல ஓப்பன் பண்ண நெட் கனெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. டெஸ்க்டாப்புக்கு போங்க, நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுங்க. என்ன பேர் வைங்க, உங்களோட பேரை வைங்க. உதாரணத்துக்கு நான் என்னுடைய பேர் சோத் அனுராஜ், இனிஷியல் இப்போ எஸ்என்ஐஎஸ், ரைட். அதுக்கு பிறகு எம்எஸ்ஓ, பட்ச் என்ன 8ஆ 9ஆ என்ன, இப்போ நான் 8 கொடுத்துட்டேன். ஸோ பெயர் இனிஷியல் உங்களோட எம்எஸ்ஓ பட்ச் 8
கொடுத்துட்டீங்க. இப்போ இதுக்குள்ள தான் உங்களோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ண போறீங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ சேவ் பண்ணது இந்த கஸ்டமர் இந்த டேட்டாபேஸுக்கு தானே நான் இதை கொண்டு வந்து இதுக்குள்ள போறேன். இந்த ஃபைலுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி நான் சேவ் பண்ற எல்லா வேர்ட் டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்படி இதுக்குள்ள கொண்டு வந்து போட போறீங்க, மூவ் பண்ண போறீங்க. ரைட். ஸோ மூவ் பண்ண போறீங்க. இப்படி எல்லாத்தையும் மூவ் பண்றீங்க. அவ்வளவுதான் விஷயம் நீங்க செய்ய வேண்டியது. ரைட். இப்படி செஞ்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைல் இருக்கு தானே, இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு கம்ப்ரஸ் இருக்குது. வடிவா கொஞ்சம் சொல்லுங்க, சென்ட் டு கம்ப்ரஸ். ரைட். இப்படி கொடுங்க. இப்போ இப்படி ஒரு சிப் ஃபைல வரும். இப்படி ஒரு சிப் ஃபைல வரும். சென்ட் கம்ப்ரஸ் பார்த்தா இப்படி ஒன்று வரும். அல்லது இந்த இதுலயே படத்துல போட்டுக்கோங்க, இந்த சென்ட் கம்ப்ரஸ் கொடுக்கும், இந்த மாதிரி ஒரு சிப் போட்ட மாதிரி ஒரு அடையாளம் வரும். இப்போ நீங்க இமெயில் எடுங்க, உங்களோட இமெயில் எடுங்க, கிளிக் பண்ணுங்க. இமெயில் எடுக்கணும் அவசியம் இல்லை, வாட்ஸ்அப் பண்ணாலே ஓகே. சிப் ஃபைல்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உண்டு உண்டு. சிப் ஃபைல்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. டாக்குமெண்ட்டுக்குள்ள போய் சிப் வாட்ஸ்அப்புக்குள்ள போய் அட்டாச் பண்ணி டாக்குமெண்ட் கொடுத்து போடுங்க. அப்படி இல்லைன்னா ஜிமெயிலுக்கு போங்க. ஜிமெயிலில் நீங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு போங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் இதில் நாம வந்து இப்போ லைக் என்ன சொல்றது, இப்போ என்னுடைய இமெயில் அட்ரஸ் வந்து இப்போ info.tanuraj.sivakumar@gmail.com என்று கொடுத்தா லைக் இப்போ இதில் வந்து கைண்ட் ஆஃப் as a எக்ஸாம் MSO batch 8 உங்களோட பெயர் சரியான, உங்களோட பெயர் வடிவா சொல்லுவாங்க, உங்களோட பெயர் சரி. பிறகு இதில் லைக் உங்களுக்கு தெரியும் என்னது, என்னடாப்பா, இந்த கிளிப் ஃபைலை கொடுங்க, அட்டாச் கொடுங்க. நீங்க இமெயிலால் அனுப்ப போறீங்கன்னா ஜஸ்ட் டெஸ்க்டாப் அந்த லொகேஷனுக்கு போங்க. நீங்க வச்சுக்கிறது இங்கே இருக்கும். சிப் ஃபைல் எனக்கு அனுப்புதில்லை, இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்க. இப்படி உங்களோட ஃபைல் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. தென் ஓப்பன் அண்ட் இப்படி கொடுத்து விடுங்க. அது எல்லாமே அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகி முடிஞ்ச பிறகு நீங்க என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்கா நார்மலா நீங்க செய்ய வேண்டியது ஜஸ்ட் எனக்கு ஓகே எல்லாம் நீங்க ஆக்டிவேட் சென்ட் கொடுங்க. அப்ப நீங்க யாரு என்ன அனுப்பிங்கன்னா எனக்கு இப்படி இமெயில் அனுப்பலாம். வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, இந்த சிப் ஃபைல் அப்படி அனுப்பி போட்டு எனக்கு அனுப்புங்க. இது உண்டு. அப்படி ரெண்டுமே இல்லாட்டி பென்ட்ரைவ்ல கொடுத்து அட்மினா கிட்ட கொடுத்து உங்களோட எக்ஸாம்ஸ் விஷயங்களை ஒரு ஃபைல ஆக்கி நான் சொன்ன இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல கொடுங்க. கொடுத்தா அதை அவங்க எனக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இப்படித்தான் மார்க்ஸ். கிளியர் தானே? ஸோ விஷயங்கள் இதுதான். எனிவேஸ் பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் really thank you so much and Sandeep, right, take care, bye bye, have a good day.